இந்த எக் யோக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கருவை வந்து நம்ம எத்தனை முறை தூக்கி போட்டிருப்போம். பட் அதில் வந்து ஒரு மெமரி பூஸ்ட் பண்ணக்கூடிய கோலின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி எப்படி கரண்ட் வந்து ஒரு வயரில் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி நம்ம நரம்பில் வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த அசிட்டைல் கோலின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு இம்பல்ஸை கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா கோலின் ரிச் ஃபுட் நம்ம எடுத்தால் மட்டும்தான் அது சிந்தசிஸ் ஆகும். உடம்புல சிந்தசிஸ் ஆகுது, ஆனால் கொஞ்சம் தான். கோலின் வந்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மெமரி, ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராமிங்க்கு, டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கோலின் ரிச் ஃபுட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக எக் யோக்குன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கருவில் தான் நிறைய இருக்குது. அதை தவிர வந்து பீஃப் லிவர், சிக்கன் லிவரில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, சோயாபீனில் இருக்குது, காலிஃப்ளவரில் இருக்குது, ப்ரொக்கோலியில் இருக்குது. ஸோ மஞ்சள் கருவை வெளியில் தூக்கி போகிற உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணுங்கள். அண்ட் அதுக்குன்னு மஞ்சள் கருவாக சாப்பிட்றாதீங்க. ஃபேட் கண்டென்ட்டும் இருக்குது. அளவு தான், போர்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸுக்கு நம்ம QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.